ஏங்க அந்த பழத்தை கொடுங்களேன். இந்தாங்க ஃப்ளாரன்ஸ். ஃப்ளாரன்ஸ் செம்ம வெயிட்டு. ஒரே குத்துதுமா. ஏமா இந்த பழத்தை வாங்கினேன்? ஏங்க இது வெளில குத்த தான் செய்யும். உள்ளே இருக்க பலாசலை கொடுத்தா சாப்பிடுவீங்களா? சாப்பிட அது எப்படி? மாட்டீங்களா? கண்டிப்பாக சாப்பிடுவேன். அப்போ இது குத்த தான் செய்யும். கத்தி எடுங்களேன். இப்போ பாருங்க ஒரு இந்தாம்மா. மேஜிக் பண்ணுறேன். மேஜிக் எதை வேணா பண்ணு, கத்தியை மட்டும் அப்படிக்கா வச்சுக்கோமா. ஓகே. இது வெளில இது குத்துனாலும் இதில் இருக்க இந்த தோல்லாம் நீக்கிட்டோன்னு வச்சுங்களேன், உள்ளே இருக்கிற அந்த சுவையான பலாசொலை நமக்கு கிடைக்கும். நம்மளும் சிலரை பார்க்கும்போது என்னடா இவங்க இப்படி பேசுகிறாங்க, இவ்வளோ கோவப்படுறாங்க, இவங்க குணாதிசயம் எப்படி இருக்குது, இப்படி நடக்கிறாங்க அப்படின்னு நம்ம வெளில எடை போட்டுருவோம். ஆனால் எப்போ வார்த்தையாகிய பட்டயம் அவங்களுக்குள்ளே போகுதோ அப்போது அவங்களுக்குள்ளே இருக்க அந்த இனிமையானது வெளிப்பட ஆரம்பிக்கும். சரியா? சில சமயங்களில் மற்றவங்கள விட்டுருங்களேன், நம்மளை எடுத்துப்போமா. நமக்குள்ளே எவ்வளோ கோவம் வருது, எவ்வளோ எரிச்சல் இருக்குது. சில சமயங்களில் நம்மளே ஏன்டா இப்படி நான் பேசினேன், ஏன்டா இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு நம்மளுடைய சுபாவங்களை நினச்சி நாமளே வருத்தப்படுற சில நிலைகள் இருக்கலாம்ல. இன்னைக்கு அப்படி